நீங்க எங்க முடக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க லைஃப்ல? நல்ல புரிந்து நாம் முடக்கப்பட நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் வீணாயிட்டு இருக்கு. நம்முடைய ஓட்டம் எதுவரையோ அது வரைக்கும் தான் தேவன் நம்முடைய ஆயுளை நீட்டி ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். 50 கிலோமீட்டர் தான் ஓட்டம்னா அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு நாள் நான் கடக்க வேண்டிய பகுதியை கடந்தால்தான் எனக்கான அந்த ஆயுள் முடியும் போது என் ஓட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணோம் தெரியுமா? சூறை செடிக்கு கீழே எலியா ஒரு நேரம் முடங்கினான், நாம் பல வருடங்களாய் முடங்கி கொண்டிருக்கிறோம். எலியாவினுடைய முதற் பகுதி போலதான் நம்ம எழும்புவோம், புசிப்போம், படுப்போம். வெள்ளிக்கிழமை வருவோம், டைரியை திறந்து எழுதுவோம், திருப்பி சூறை செடி கீழே படுப்போம். சாட்டர்டே வருவோம், புசிப்போம், படுப்போம். இப்படி சாப்பிட்டு படுத்த ஆள் என்னத்துக்கு ஆகுது? ஆண்டவர் சொன்னா, நீ சாப்பிட்டுட்டு படுக்க கூடாது, சாப்பிட்டுட்டு எழும்பி நட. அவன் 40 நாள் நடந்தான். லைஃப்ல நீ நடந்து வந்து நில்லு. அவன் வாழ்க்கையில முடக்கப்பட்டதுனால எகுவ அவனால் அபிஷேகம் பண்ண முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நிறைய உண்டு. எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், வேறொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவ அபிஷேகம் பண்ணணும். இல்ல, எலியாவால எகுவ அபிஷேகம் பண்ணல. கடைசியில் எலிசா தான் அபிஷேகம் பண்ணுவார். முடக்கப்பட இந்த பூமியில நாம் செய்து முடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு தடைபடுகிறது. இந்த கர்த்தர் யாக்கோபு கொடுத்த வெளிப்பாடே அதான். இங்க பாரு, நீ எப்பெல்லாம் தளர்றியோ, அதனாலதான் யாக்கோபு பாத்தீங்களா, இல்ல ஆமென், இல்ல தகப்பன் வீட்டுக்கு போக புறப்படும் போது ஏசா வராங்கிற செய்தி அவனை முடக்கிட்டு, உடனே யாக்கோபு என்ன பண்ணா தெரியுமா? யாபோ காற்றின் கரையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அங்கே அவனுக்கு ரேமா வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை தெரியுமா? நீ மேற்கொண்டாய், நீ மேற்கொண்டாய். நாளைக்கு தான் அது நடக்க போகுது. ஆனா இன்னைக்கு ரெவலேஷன் வருகிறது, இன்னைக்கு வெளிப்பாடு வருகிறது. நீ மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. இந்த 2025 இத்தனை வருடங்கள் முடக்கப்பட்ட பல சூழ்நிலைகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லி, நீ முடக்கப்படக்கூடாது. ஆமே, உனக்காக வானம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அவருக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னமே அவர் டோர் ஓபன் ஆயிட்டு. ஆனா லாபான் போய் யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தின பிறகுதான் கதவு திறக்கப்பட்டது லாபான் வீட்டுல. அதுவும் ரொம்ப நாளா இருக்க முடியாது, மூஞ்சி மாறும். ஆமே, முகம் மாறும், எல்லாரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு, அதுக்கு முன்னாடி நீங்களா கிளம்புனா நல்லது. அப்படியே மாறும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப அப்படியே விருந்து வீட்டுக்கு போங்க பாங்க கூடுவாங்க, போங்க பார்க்கலாம். நீங்க ஒரு நாள் தான் போறீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இல்ல, நாங்க ஒரு நாள் கூட இருக்கலான் இருக்கோம், அடுத்த நாள் சோறு கறி இருக்கும். இல்ல, நாங்க இன்னொரு நாள் இருக்கலாம், அடுத்த நாள் சோறு மட்டும் இருக்கும், கறி வெளியேந்து வாங்கி சாப்பிடு. அடுத்து இன்னொரு நாள் இருக்கலாம் இருக்கும், கஞ்சி. என்ன இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இனி நீங்க போறது வரை அவங்களுக்கு குட் ஃப்ரைடே தான். அடுத்து ஃபாஸ்டிங். இருக்க முகம் மாறும், முகம் மாறும். ஹல்லேலூயா. ஆனா எப்ப வேணாலும் அவர்கிட்ட வரலாம். சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். வெளிப்பாடு ரொம்ப முக்கியம்.